Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. கும்பராசி அன்பர்களே, ஜூலை மாதம் கடன் வேணும்னா வாங்கிடுங்க. கல்யாணம் பண்ணவங்க இந்த மாதத்தில் வாழ்க்கை துணையிடத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை வருவதற்கு இடம் தரவே கூடாது. உங்களுக்கு பிரச்சனை வெளியில் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம் தராதுங்க. அதுக்கு தான் கடன் வாங்க சொன்னது. கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். மாதந்தோறும் இதை அடைக்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போ நமக்கு வேலையில் பிஸ்னஸில் கவனம் அதிகமாக போகும். அதனால் யாருக்கெல்லாம் கொஞ்சம் டைம் அந்த டைமில் சப்போர்ட் பண்ணலையோ, பிரச்சனை வரணுன்றது இருக்கிறதோ, சுப செலவு செய்யுங்கள். நீங்களாகவே முன் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரையை நம்ம கொடுப்போம். இதெல்லாம் இப்போ தான் சாத்தியமாகுது. அந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்போல்லாம் ஒருத்தர் கடன் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வாங்கக்கூடிய கடனுக்கு உண்டான அளவுக்கு அவர் இடத்துல ஏதாவது இருந்தாராம் கடன் கொடுப்பாங்க. இப்போலாம் எதுவுமே இல்லைன்னா கூட கடன் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதனால் கடன் வாங்குறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். 6ஆம் பாவத்தில் புதன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சூரியன் அவரோடு சேரப்போகின்றார். 6ஆம் பாவம் வலுக்கின்றது. அதன் பிறகு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ஆம் பாவத்தில் இருக்கார். தனஸ்தானத்தில் ராசிநாதன் அவரே விரையாதிபதி சேர்ந்து இருக்கார். அப்போது விரயம் செலவு ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், கடன் வாங்கி செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இருக்கின்றது. அப்போ கடன் வாங்கி எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணலாம், எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம். வாகனம் வாங்கலாம். யாருக்கெல்லாம் வாகன தேவை இருக்கிறதோ அவர்கள் இது போல் மாதந்தோறும் தவணை முறையில் பணம் செலுத்தும்படியாக வாகனங்கள் வாங்கலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால யாரெல்லாம் வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அது சம்மந்தமாக கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா அப்புறம் பார்க்கலான்னு கொஞ்சம் பாக்கி வைக்கும்போது அந்த வீட்டு வேலை அப்படியே தான் நின்று கொண்டு இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம இதை பார்க்கலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால் அதை செஞ்சு முடிச்சிடணும். அதன் பிறகு மேலே கட்டுறதெல்லாம் தனி. ஆனால் அந்த கீழேயே கட்டுற இடத்துலையே ஏதாவது ஒரு வேலையை பெண்டிங் வச்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம்னு சொன்னால் அது மீண்டும் செய்கிறதுக்கான டைம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்கலாம், வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்கலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்ப நபர் தேவைகளுக்காக கடன் வாங்கலாம். இதை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத செலவுகள், வீண் விரயங்கள், நஷ்டங்கள், மருத்துவ செலவுகள் போன்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். எதனால் எப்படி சொல்கிறோன்னா, 6ஆம் பாவத்தில் புதன் இருந்து அவரோட சூரியன் சேரப்போகிறார். இது ஒன்று. அப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அவர் இந்த மாத கடைசியில் 8ஆம் பாவத்திற்கு செல்ல போகின்றார். அதனால பிறரால் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போன மனமானவர்கள்னு பார்த்தோம். அதுபோல் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல பழகக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்து தினந்தோறும் நீங்கள் அவங்களோட பேசுகிறீங்க, போக்குவரத்து வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் இவங்களிடத்துலாம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் விரோதம் ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது. இதுதான் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது. நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுக்கிரன் நாளில் இருக்கார் இல்லையா, அதனால் உங்களுக்கு இந்த வாகன யோகம், வீடு யோகம் கிடைக்கும். கடன் வாங்கினாலும் அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். 5ஆம் பாவத்தில் குரு இருக்கார். இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அவரோட தான் சூரியன் சேர்ந்திருக்கார். அப்போ நல்லா படிக்க முடியும். கும்பராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த மாதத்தில் நல்லா படிக்க முடியும். இந்த மாதம் மட்டும் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இதன் பிறகு நல்லா படிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ, அந்த கல்வியில் ஒரு மந்தமான நிலை இருந்ததோ, அல்லது இந்த துறையில் படிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, இந்த சப்ஜெக்டே எனக்கு கஷ்டம், அலர்ஜி, பிடிக்கல, ஆனால் அதில் சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னால் இப்போ சரின்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையே ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்குன்னு பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த அக்செப்டன்ஸ், ஜாதகம் பார்க்குறது அதான். எனக்கு எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை, எதில் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் தைரியமாக செய்யலாம், இதுதான் ஜாதகம் பார்க்கும்போது கேட்க வேண்டிய நியாயமான கேள்வி. அதை மாற்றுறதுக்கான ட்ரை பண்ணுற பரிகாரன்றது கடைசியில் தான் அது முழுமையாக நமக்கு பலன் தராது, கொஞ்சம் பலனை ஏற்படுத்தும், அவ்வளோதான். அதனால் இந்த மாதத்தில் படிக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கோ அதெல்லாம் சரியாக போகின்றது. 5ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு புதனுடைய வீடாக இருக்கிறது. அவர் வித்தைக்கான, கல்விக்கான ஒரு கிரகம். அந்த இடத்துல குரு இருக்கார். அப்போது கற்றோரே காமுருவர் சொல்லுவாங்க. ஒரு பண்டிதருடைய வீட்டில் இன்னொரு பண்டிதர் இருக்கின்றார். 2 ஆசிரியர்கள் பார்த்து கொள்கிறார்கள், சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ நல்ல விஷயங்களை பேசுவாங்க. 2 ஜட்ஜு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க பக்கத்துலனா என்ன விஷயங்கள் பேசுவாங்க.
அதுபோல் 2 புலவர்கள் அந்த காலத்தில் சேர்ந்தால் என்ன பேசுவாங்க. அப்படியாக 5ஆம் இடத்துல குரு வரும்போது புதனுடைய வீட்டுக்கு வர்றதுனால கல்வியில் சிறந்து விளங்க முடியும். அங்கே சூரியன் இருக்கிறதுனால அந்த கல்விக்கு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும், படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேம்பஸ் இன்டர்வியூ வருதுன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதற்காக உங்களுடைய பெயர் வந்து பரிந்துரைக்கப்படும். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும். ஏதோ ஒரு போட்டிக்கு நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து நிறைய பேர் அனுப்புகிறோன்னு சொன்னால் அதில் உங்களுடைய பெயரானது வந்துவிடும். வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பதற்கான ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கின்றது. ஆக மொத்த கல்வி செல்வம் உங்களுக்கு வந்து குறைவர கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது. அடுத்ததாக ஜீவனபாவம், உத்தியோக அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். அவர் 7லிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார், கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால வேலையில் தெரியாத விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, அங்கே என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியல, எதுவுமே பிடிபடலை, நிறைய விஷயங்கள் இருக்குது, எதை செய்யலாம், எதை தெரிஞ்சுக்கலாம், எதை கற்றுக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐடியா வந்துடும். இதுதான் நமக்கானது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, நான் செய்ய தெரியலன்னு சொன்னால் அதை செய்யறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அப்படியாக உத்தியோக விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். சில பேருக்கு வந்து படித்த துறையிலே வேலை கிடைக்காது, வேறு துறையில் வேலை கிடைக்கும். அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா பயமாக இருக்கும். ஏன்னா படித்ததுலேயே வேலை கிடைச்சா எப்படியா செஞ்சிடலாம், படித்ததுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படி செய்கிறது. அப்படி வேலை கிடைத்தாலும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். பெரும்பாலும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இது போல தான் இந்த காலத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்க எதையோ படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கும், அந்த படித்ததுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் கூட அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்கிட்டு அதுலேயே வந்து அடுத்த நிலைக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட விஷயமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கின்றதுனால கிடைக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சில பேருக்கு வந்து வெளியூரில் வேலை கிடைக்கும், அதையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வெளியூரில் போய் வேலை செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையை வந்து நீங்கள் விட்டுட்டு கடந்து தான் வர வேண்டியதாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது, ராசியில் ராகு இருக்கார். அப்போ சொந்த ஊரில் பூர்வீகத்தில் தெரிந்தவர்களுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் குறையும், அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு அம்சம் ஏற்படும். அப்படி வெளியூரில் வேலை கிடைத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த மாதத்தில் படிப்பு நல்லா இருக்குது, வேலை உங்களுக்கு நல்லா இருக்குது, கடன் வாங்கியாவது நீங்கள் எடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அம்சம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடோ அல்லது பொதுவாக உடன் பணியாற்றக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் இவர்களோடு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதுனா கூட அதை வழக்கு வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அல்லது உங்களுடைய பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படலை, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதுனாலும் கூட அது சுமூகமாக நீங்கள் அணுக வேண்டியதாக இருக்கும். சண்டை, வழக்கு, விரோதங்கள் போன்ற விஷயங்களை இந்த மாதத்தில் தவிர்த்தா போதுமானது, அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உச்சி காலத்தில் அந்த நண்பகல் நேரத்தில் நடை சாத்துவாங்க இல்லையா கோவிலில், அந்த நேரத்துலையோ அப்படி முடியாதவர்கள் அதிகாலையில் கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் அல்லது பள்ளியறை பூஜை செய்து இரவில் நடை சாற்றுவார்கள். இந்த நேரத்தில் இப்போ போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போகலாம். இதை வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் போதுமானது. இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும்.